50 புடவைய ஒரே கலர்ல எடுக்கிறதா இல்ல வேற வேற கலர்ல எடுக்கிறதான்னு தெரியலையே. அத நம்ம எப்படி ஆண்டி முடிவு பண்ண முடியும்? ஆண்டி வரட்டும், கேட்டுக்கலாம். என்ன அத்த, இந்த கலர் புடவை சூப்பரா இருக்கு அத்த. கொடு, வேலையை பாக்குறேன். ஏண்டி எருமை 3500 ரூபாய் போட்டிருக்கு. இந்த விலையில இவ்ளோ புடவை இலவசமா கொடுக்கணுமா? அப்படியே வச்சன தெரியுமா? விலை கம்மியா பாருடி. புடவையே 3000. எல்லாமே விலை ஜாஸ்தியா அத்த, இருக்கு. பெரியத்த வராங்க. அவங்க முன்னாடி இந்த விலைய பத்தி பேசி வாங்கி கட்டிக்காதீங்க. அடிங்க, வெச்சன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். நீ வாய் மூடிட்டு உட்கார். எல்லாமே 800 ரூபாய்க்கு மேலயா? வேணவே வேணாம். அக்கா, 50 கல்யாண ஜோடிக்கு தேவையான புடவை, பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை எல்லாமே வந்திருக்குக்கா. உமா, அத்த, அந்த பாக்ஸ்ல இருக்கிற அந்த ரெட் saree இருக்குல்ல, அத கொடுத்து விடு. முதல்ல இங்க கொடு. மேடம், இந்தாங்க மேடம். இத செலக்ட் பண்ண கூடாது. இந்த மெட்டீரியல் டிசைன் எல்லாம் நல்லா இருக்குல்ல? இந்த ரேட்லயே ஒரு 50 புடவை ஆர்டர் பண்ணிடலாம். இந்த ரேட்லயா? இல்லக்கா, இந்த ரேட்லயா 50 புடவைன்னு கேட்டேன். ஆண்டி, யூனிஃபார்மா 50 பேருக்கும் சேம் கலர் புடவையா இல்ல வேரியஸ் கலர்ஸ் இருந்தா பரவாயில்லையா? யூனிஃபார்மா ஒரே கலர் வேண்டாம், நிறைய கலர்ஃபுல்லாவே இருக்கட்டும். அத்த, மித்ராக்காவோட கல்யாண புடவையும் வந்திருக்கு அத்த. அப்படியா? மித்ரா, காமி அந்த புடவைய. நைஸ், நல்லா இருக்கு. இட் சூட்ஸ் யூ. Thank you ஆண்டி. இந்த மெட்டீரியல் நல்லா இருக்கு. இதுல ஒரு 50 பீஸ் ஆர்டர் பண்ணிடுங்க. சரிங்கம்மா. மத்த எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்பிடுங்க. சரி, நான் ஆடிட்டர் ஆபீஸ் வரைக்கும் சரிங்க. இந்தாங்க மேடம்.
உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என் மகன் சட்டையை எடுத்து நீ போட்டிருப்ப. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அகிலா 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 என்னாச்சு? என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னு அவளை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? என்ன பாப்பா பேசுறீங்க? என்னமா புரியல உங்களுக்கு? இவளுக்கு எவ்வளவு திமிரு தைரியம் இருந்திருந்தா ஆதி சட்டை எடுத்து போட்டுப்பா. ஆதியோட சந்தோஷத்துக்காக தான் நான் இவளை மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டேன். இவளை மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோன்னு சொன்ன ஆதிய வரட்டும். யார் அது போன்ல? அம்மா கால் பண்றாங்க. ஹலோ அம்மா. ஆதி, நீ எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வா. இல்லம்மா, நாக்கு என்னாச்சு ஆதி? என்னன்னு தெரியல. உடனே கிளம்பி வீட்டுக்கு வான்னு சொல்லி போனை வச்சுட்டாங்க. நீ என்ன விஷயம்னு கேட்டிருக்கலாமே ப்ரோ. என்னன்னு தெரியல. உடனே கிளம்பி வீட்டுக்கு வான்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாங்க. சரி, விவேர மேட்டர் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல வீட்டுக்கு கிளம்பலாம் வா. ஆமா ப்ரோ, அம்மா வேற கோவத்தில் இருக்காங்கன்னு சொல்ற. நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலாம் வா. வசமா மாட்டிருக்கா. இவளை ஆதி எப்படி காப்பாத்துறான்னு பாப்பா. அகிலா, எதுவும் பேசாதீங்க. ஆதி வரட்டும். அகிலா சமையல்காரி மேல பயங்கர கடுப்புல இருக்கா. இவளை பழி வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். உனக்கு அவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்தது? உனக்கு யாரு தைரியத்தை கொடுத்தது? அவ்வளவு தைரியம் பாடி உனக்கு? அவ்வளவு திமிரா உனக்கு? திமிரா உனக்கு? அவ்வளவு தைரியம் இல்ல உனக்கு? தைரியம் உனக்கு? எல்லாரும் நல்லா பேசுறாங்க. திமிரு தானே உனக்கு? உன்னெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வச்சு வீட்டுக்குள்ள விட்டோம் பாரு. அது நாங்க பண்ண தப்பு. அக்கா வைக்கணும். எல்லாம் ஒரு ஆளுங்க வீட்டுல விட்டாங்க பாத்தியா? அதான் உங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. உன்னெல்லாம் உயிரோடவே சாவடிச்சு போடணும். எங்க வீட்டுல கை வைக்கிறியாடி? எங்க வீட்டுல கை வைக்கிறியா?
நீயோட உன் கதையை முடிச்சிடறேன்டி. வாதி பார்வதி வந்து உன் கல்யாணத்துல வேலை செய்ய முடியாம தள்ளி இருக்கிறது தான் உன் மனசுல ஒரு குறையா இருக்குன்னு நீ சொன்னியே. இவ என்ன வேலை செஞ்சிருக்கான்னு நீ பாத்தியா? இதுக்காக தான் மறுபடியும் இவளை நீ வீட்டுல சேர்த்துக்க சொன்னியா? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம உங்க கேள்விக்கு நான் எப்படிமா பதில் சொல்ல முடியும்? என்ன நடந்ததுன்னு தெரியணுமா? இவ யாரு? இந்த வீட்ல இவ யாரு? இவளுக்கு என்ன தைரியம் இருந்தா உன்னோட சட்டையை எடுத்து போட்டிருப்பா. இவளோட மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கா? கோவப்படாதீங்கம்மா. உன்னோட சட்டையை இந்த வீட்டு சமையல்காரி போட்டு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அத பார்த்து கோவப்படாதேன்னு சொல்ற? எப்படி நான் கோவப்படாம இருக்க முடியும்? கொஞ்சம் பொறுமையா விசாரிக்கலாம். ஆதி, இன்னும் என்ன விசாரிக்கலாம்னு சொல்ற? நீ வரணுங்கிறதுக்காக தான் அக்கா இவ்வளவு நேரமா பொறுமையா இருந்தாங்க. ஏய், நீ என்னடி இன்னும் சட்டையை கட்டாம அப்படியே நிக்கிற? சீ, கழட்டு. ஏய், இவ்ளோ நேரம் நாங்க மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கோம். இப்பவும் நீ சட்டையை கழட்டாம நிக்கிற. கழட்டு சட்டைய. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம்டி? என் வார்த்தையை கேட்க கூடாதுங்கிற அளவுக்கு உனக்கு நெஞ்ச தைரியம் வந்திருக்குல்ல? கழட்டி சட்டைய. கழட்டி சட்டைய. அடிச்சி கழட்டி சட்டைய. கழட்டி. கழட்டி. கழட்டி சட்டைய. கழட்டி. விடுறேன்னு சொல்றல. சட்டைய விட போறியா இல்லையா? கழட்டி. சட்டைய குடுறி. குடுறி சட்டைய. ஏய், சட்டைய விடுறி கையில. விட போறியா இல்லையா? குடு சட்டைய. குடுறி. கழட்டி சட்டைய. கழட்டி. விடுறேன்னு சொல்றல. சட்டையை விட போறியா இல்லையா? மரியாதையா கொடுத்துரு. ஏய், சீ, போஸ் கொடுத்ததெல்லாம் போதும். சட்டையை விடுறி. சட்டையை விடுறி. ஏய், கொடுக்க போறியா இல்லையா? மரியாதையா கொடுத்துரு. சட்டையை விடுறி. விடு சட்டைய. ஏய், நிறுத்து. விடு. கையெடு. என்ன ஆச்சு? தாவணி நெருப்புல எரிஞ்சிருக்கு, ஜாக்கெட்லாம் கிழிஞ்சிருக்கு. என்னாச்சு பார்வதி? அம்மா கேக்குறாங்களா? பதில் சொல்லு. என்னாச்சு? உன் தாவணி எப்படி தீ பிடிச்சது? உன் பிளவுஸ் எப்படி கிழிஞ்சிச்சுன்னு சொல்லு.